1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தோலோடைய ஒரு 3 வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 தக்காளி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மண் பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, வத்தல், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிப்பு முருகி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் ஆட் பண்ணி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுட்டு கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சாறை பிழிஞ்சு விட்டுற வேண்டியதான். சூப்பரான லெமன் ரசம் ரெடி.